இன்னைக்கு நம்ம இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி, அதாவது அறிவுசார் சொத்துரிமை, இது என்ன அப்படின்னு பார்க்கலாம். நம்ம லாஸ்ட் லீகல் செஷன்ல ப்ராப்பர்ட்டி லா பத்தி பார்த்தோம். அதுல என்னெல்லாம் பார்த்தோம்? மூவபிள் ப்ராப்பர்ட்டினா என்ன, இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டினா என்ன, டேஞ்சபிள் இன்டேஞ்சபிள் ப்ராப்பர்ட்டிஸ்னா என்ன, இதெல்லாமே பார்த்தோம். அண்ட் ஸ்பெசிஃபிகலி டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் அண்ட் சேல்ஸ் ஆஃப் குட்ஸ் ஆக்ட். இதுல டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் அப்படிங்கிறது இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியை பத்தி மெயினா பேசுது. அண்ட் சேல்ஸ் ஆஃப் குட் ஆக்ட் அப்படிங்கிறது மூவபிள் ப்ராப்பர்ட்டி பத்தி பேசுது. இந்த மூவபிள் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி இதெல்லாமே எப்படி சேல் பண்றோம், எப்படி மார்க்கேஜ் பண்ணோம், லீஸுக்கு என்ன கண்டிஷன்ஸ், இது எல்லாமே நம்ம பார்த்தோம். சரி, இது என்ன இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி? அறிவு சார்ந்த ஒரு விஷயங்கள். நம்ம அறிவை மூலதனமாக வைத்து அதை கிரியேட் பண்ணிருக்கோம். நம்ம இந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியை கிரியேட் பண்றோம். ஸோ இது எப்படிலாம் இந்த அறிவு சார்ந்த மூலதனம் அப்படிங்கறத நம்ம அதுல இருந்து ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணுவோம். ஒரு புது விஷயத்த கண்டுபிடிச்சிருக்கோம், ஒரு புதுசா ஒரு விஷயத்த செஞ்சிருக்கோம். அப்போ இந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது ஒரு இன்டான்ஜிபிள் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறத நம்ம ரியலைஸ் பண்ணணும். இன்டான்ஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டோம்னாலே பார்க்க முடியாது, அதுக்குன்னு ஒரு பிசிக்கல் ஃபார்ம் இருக்காது. ஆனா அதுல இருந்து நமக்கு ஒரு பயன் மட்டும் இருக்கும். அதுதான் இன்டான்ஜிபிள் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை, இந்த இன்டான்ஜிபிள் ப்ராப்பர்ட்டியை எப்படி ப்ரொடெக்ட் பண்றது, இது இவருடைய இன்டெலெக்ட்னால உருவான ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறதுக்கு எப்படி அங்கீகாரம் கொடுக்கறது, அதெல்லாம் பத்தி இந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி லாக்கு கீழே வெவ்வேறு வகையான இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு கிளாசிஃபை பண்றாங்க. அந்த ஒவ்வொரு கிளாசிபிகேஷனும் ஒவ்வொரு லா மூலமா வருது. அது எல்லாத்தையும் சேர்த்துதான் நம்ம இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி லா அப்படின்னு சொல்லுவோம். இந்த அறிவு சார்ந்த விஷயங்களை எப்படி ப்ரொடெக்ட் பண்ண போறோம், இதுக்கும் ஹியூமன் ரைட்ஸுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா, இது எல்லாமே நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்கலாம். ஒரு ப்ராப்பர்ட்டி அப்படின்னாலே ஒரு ஓனர் இருப்பாரு. அந்த ஓனர் கிட்ட ஓனர்ஷிப், பொசிஷன் எல்லாமே இருக்கும். அதுக்கான ரைட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு இருக்கு. அந்த ப்ராப்பர்ட்டினால அவங்களுக்கு ஒரு ரெவென்யூ ஜென்ரேட் ஆகும்போது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும். இதுதான் ஒரு ப்ராப்பர்ட்டி. ப்ராப்பர்ட்டியில டேஞ்சபிள் அப்படின்னா நம்ம மணி, ஹவுஸ், கார் எல்லாம் சொல்லிடலாம். ஹவுஸுங்கிறது இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. மணி, கார் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயங்கள் மூவபிளா இருக்கும். ப்ராப்பர்ட்டி ரைட் என்ன கொடுக்குது ஒரு ஓனருக்கு, அந்த ப்ராப்பர்ட்டியை அவர் எப்படி யூஸ் பண்ணலாம், அடுத்தவங்களுக்கு அதுல உரிமை கிடையாது, எனக்கு மட்டும்தான் எக்ஸ்க்ளூசிவான உரிமை இருக்கு, அதை நான் எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிற ஃபுல் ஓனர்ஷிப் கொடுக்குது. சரி, இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டிக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? அது டேஞ்சபிள் ப்ராப்பர்ட்டின்னு பார்த்துட்டோம், இது இன்டான்ஜிபிள் ப்ராப்பர்ட்டி. அப்ப இங்க ஒரு இன்டெலெக்ட், ஹியூமன் இன்டெலெக்ட்னால உருவாகுற ஒரு விஷயம், அதுதான் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி. அந்த விஷயத்தினால அவருக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கணும். சரி, ட்ரெடிஷனலா நம்ம சொல்லிட்டு இருக்கிறது கார், மணி இதெல்லாம் பாக்குறோம், ஃபீல் பண்றோம், பிசிக்கல் ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஆனா இந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டிக்கு அந்த மாதிரி ஒரு பிசிக்கல் ஸ்ட்ரக்சர் கிடையாது. அதுக்குன்னு ஒரு இந்த இடத்துலதான் இது இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. அது நம்ம அறிவு சார்ந்த ஒரு விஷயம். அது இன்வென்ஷன், புதுமையான ஒரு கண்டுபிடிப்பு, ஆர்டிஸ்டிக் ஒர்க், நம்மளுடைய கலைத்திறனை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயங்கள். அதாவது கதை எழுதுறது, கவிதை எழுதுறது, கட்டுரை எழுதுறது, படம் வரைதல், இது எல்லாமே. கிரியேட்டிங் நியூ சிம்பிள்ஸ். இப்ப ருப்பிக்கு ஒரு சிம்பிள் வச்சிருக்கோம், பவுண்டுக்கு ஒரு சிம்பிள் வச்சிருக்கோம், டாலர்ஸுக்குன்னு ஒரு சிம்பிள் வச்சிருக்கோம். அந்த மாதிரி ஒவ்வொரு கடைகள், இப்ப நைக் அப்படின்னா அவன் ஒரு சிம்பிள் வச்சிருக்கான். நம்ம நாட்டுக்குன்னு ஒரு பிளாக் வச்சிருக்கோம், ஒரு சிம்பிள்ஸ் எம்பலம் வச்சிருக்கோம். இதெல்லாம் எப்படி நம்ம ப்ரொடெக்ட் பண்றது? டிசைன், புதுசான ஒரு இண்டஸ்ட்ரியல் டிசைன் கிரியேட் பண்றோம். ஒரு ஷூ எப்படி இருக்கணும் டிசைன் பண்றோம், ஒரு பிளாஸ்க் எப்படி இருக்கணும் டிசைன் பண்றோம், ஒரு மெடிக்கல் எக்யூப்மெண்ட் எவ்வளவு ஹேண்டியா கொண்டு வரலாம் டிசைன் பண்றோம், ஒரு மைக்ரோசிப் டிசைன் பண்றோம். இந்த மாதிரியான புதுமையான விஷயங்கள், தேவைப்படக்கூடிய விஷயங்கள். அப்போ என்னென்ன விஷயங்களுக்கெல்லாம் நம்ம ப்ரொடெக்ஷன் கொடுக்கலாம்? ஒரு ஆட்டம் பாம் ஒருத்தர் கண்டுபிடிக்கிறாருன்னா அவருக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்க முடியுமா? ஒரு மருந்து ஒருத்தர் கண்டுபிடிக்கிறாருன்னா அதுக்கு எப்படி ப்ரொடெக்ஷன் கொடுக்கலாம்? இதெல்லாம் பத்தி பேசுறதுதான் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். ஸோ இதுதான் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி, ஒரு ஹியூமன் இன்டெலெக்ட் மூலமா உருவாகிற ஒரு விஷயம். இதுக்குன்னு பிசிக்கல் ஆட்ரிபியூட்ஸ் இல்ல, இது ஒரு எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஐடியா. ஒரு ஐடியாவே நம்ம ப்ரொடெக்ட் பண்றோம் ஒருத்தருக்கு, அந்த ஐடியானால ஒரு இன்கம் ஜென்ரேட் ஆகுது. அவங்க அதான் மூளையே மூலதனம் அப்படின்னு சொல்றோம். நிறைய இடத்துல நம்ம பேசுவோம், பொதுவா பேசும்போது இதை மூலதனமா வைக்கிறோம் அப்படின்னா அதுல இருந்து கிரியேட் ஆகுறது எல்லாமே நம்ம எப்படி ப்ரொடெக்ட் பண்ண போறோம், இதைதான் நம்ம பார்க்கணும். ஸோ நம்மளோட கிளாஸ்ல வர கொஸ்டின்ஸும் இது ரிலேட்டடா தான் இருக்கும். இப்போ ஒரு ஒரு பிரச்சனை, இந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியில ஒரு பிரச்சனை வந்திருக்கு, அதை எப்படி நம்ம சால்வ் பண்ண போறோம், என்னென்ன மாதிரியான ரைட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் அந்த பர்சனுக்கு இருக்கு, கவர்மெண்ட் எப்படி இதுல இன்டர்ஃபியர் ஆகுது, இதெல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க போறோம்.
So intellectual property rights, it safeguards the creator. கிரியேட்டருக்கு ஒரு சேஃப்கார்ட் பண்ணது. உனக்கு நீ எத்தனை வருஷத்துக்கு இந்த ரைட்டை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாம், நீ கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் எப்பவுமே உனக்கு அடுத்து உன் பரம்பரைக்குன்னு போகுமா, இல்ல அது ஜெனரல் பப்ளிக்கு எப்போ கிடைக்க போறோம், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ அந்த ரைட்டு ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அது மேல நீங்க உங்களுடைய ஆளுமையை செலுத்திக்கலாம். ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் அதர்ஸ் அதுல இருக்கணும். இந்த மாதிரி நிறைய கிரைட்டீரியாஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு. பேசிக்கா அது வந்து ஒருத்தனோட ஒரு அசட், ஒரு சொத்து. என்னென்ன டைப்ஸ் எல்லாம் இருக்கு? பேட்டன்ட், காப்புரிமை, ட்ரேட்மார்க், தொழில் உரிமை, வணிக காப்பீட்டு உரிமை, காப்பிரைட்ஸ், பதிப்புரிமை, ட்ரேட் சீக்ரெட்ஸ், வணிக என்ன சொல்றது, ட்ரேட் சீக்ரெட்ஸ்னா வணிகத்துக்காக சில விஷயங்களை வந்து வணிக ரகசியங்கள். இப்போ கோகோ கோலா கம்பெனி இருக்கு, அதோட ஃபார்முலா வந்து இட் இஸ் அ ட்ரேட் சீக்ரெட். ஒரு புது மருந்து இருக்கு, அதோட ஃபார்முலா இஸ் அ ட்ரேட் சீக்ரெட். எப்படி பண்றாங்க அதை அப்படிங்கிறது எல்லாமே. இது எல்லாத்துக்குமே என்னென்ன காலகட்டங்கள் இருக்கு, எவ்வளவு நாள் இருக்கு, அதுக்கான ப்ரொடெக்ஷன் இருக்கு, எவ்வளவு நாள் அதை கண்டுபிடிச்சனா அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ல நம்ம பேச போறோம். பேட்டன்ட் லான்னு ஒன்று இருக்கு, ட்ரேட்மார்க்ஸ் ஆக்ட், காப்பிரைட் ஆக்ட் எல்லாமே இருக்கு, டிசைன்ஸ் ஆக்ட் இது எல்லாமே இருக்கு. நம்ம அதை எல்லாமே பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான ட்ரேட்மார்க் ஆக்ட், பேட்டன்ட் ஆக்ட், டிசைன்ஸ் ஆக்ட், இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயமான இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியை கிரியேட் பண்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம். ஏன் இந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியை ஒரு ஹியூமன் ரைட்டா நம்ம பார்க்கணும்? நான் ஒரு மருந்து கண்டுபிடிக்கிறேன், என்னோட ரைட்டு, எனக்கு ஒரு 20 வருஷம் அதுக்கான காப்புரிமையை கொடுத்துட்டீங்க. அப்ப என்ன தவிர வேற யாரும் அதை ப்ரொடியூஸ் பண்ணி மார்க்கெட் பண்ண முடியாது. நான் யார் கூடவாவது ஒரு டைப் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா அவங்களுக்கு அதுல ஒரு ஷேர் மாதிரி, பிசினஸ் ஷேர் மாதிரி நம்ம பேசலாம். இந்த கோவிட் பேண்டமிக் நமக்கு வந்துச்சு, இந்த டைம்ல என்னோட மருந்து 2 நாள்ல சரியாயிடும் அதை சாப்பிட்டா. அப்ப என்னோட கெப்பாசிட்டி எப்படி இருக்கு? நானே ஒரு கம்பெனி வச்சிருக்கேன், எனக்கு 20 வருஷத்துக்கு ரைட்ஸ் கொடுத்துட்டாங்க, பேட்டன்ட்ல 20 வருஷத்துக்கு கொடுத்துட்டாங்க. என்னோட ப்ரொடியூசிங் கெப்பாசிட்டி ஒரு நாளைக்கு 1000 டேப்லெட் தான். அதையும் நான் மட்டும்தான் பண்ண முடியும், வேற யாரும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். அப்போ என்னோட ரைட்டிங்க ப்ரொடெக்ட் ஆயிடுச்சு ஆஸ் அ ஹியூமன். சரியா, நான் மட்டும்தான் பண்ண முடியும், எனக்கு ஒரு ரைட், ஒரு ஆக்ட் இருந்துச்சு, எனக்கு ரைட் கொடுத்துச்சு. ஆனா இப்ப பப்ளிக் எவ்வளவு கோடி பேர் இங்க இருக்காங்க, அந்த பேண்டமிக்னால எவ்வளவு பேர் எஃபெக்ட் ஆனாங்க, அவங்களோட ரைட்டுக்கு என்ன பதில் இருக்கு? ஸோ இந்த இடத்துல எல்லாம் கம்பல்சரி லைசன்சிங் அப்படிங்கிற கான்செப்ட் எல்லாம் கொண்டு வருவாங்க. உனக்கு என்னதான் ரைட் கொடுத்தாலும் அது பப்ளிக் யூஸுக்கு பயன்படாத நிலையில இருக்கு, ஆனா பப்ளிக்கு அது ஹை டிமாண்ட்ல இருக்கு அப்படிங்கும் போது என்னெல்லாம் கவர்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கறது எல்லாமே சொல்றாங்க. ஸோ ஹியூமன் ரைட் அப்படிங்கிறது இன்வென்டருக்கு மட்டும் கிடையாது, எண்ட் யூசர். அது என்ன மாதிரியான இன்வென்ஷன், அது எப்படிலாம் ஒரு ஜென்ரல் ஹியூமன் பீயிங் இந்த உலகத்துல இருக்க பீப்புள் அண்ட் பீப்புளை சுத்தி இருக்க விஷயங்களுக்கு என்ன மாதிரியான சப்போர்ட் அந்த இன்வென்ஷன் மூலமா தேவைப்படுது அப்படிங்கறது எல்லாமே மெஷர் பண்ணி தான் இந்த ரைட்டை கிராண்ட் பண்ணுவாங்க. ஸோ திஸ் இன்டர்செக்ஷன், இந்த ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிறது எல்லா சைடு ஒரு பேலன்ஸ் த இன்சென்டிவைசிங் இன்னோவேஷன். நீயும் பண்ணலாம், இன்னொருத்தருக்கும் பண்ணலாம் அப்படிங்கிற உரிமையை பேலன்ஸ் பண்ணிடுறாங்களா அந்த இடத்துல. அந்த நாலேஜ் ஆஃப் குட் வந்து இட் ஷுட் பி accessible to everyone. ஸோ எல்லாரோட ரைட்டும் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ஜெனரல் ஐடியா. ட்ரிப்ஸ், ட்ரேட் ரிலேட்டட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். இந்த ட்ரிப்ஸ் அக்ரிமெண்ட் நாடுகளுக்கு இடையே போடப்பட்டுள்ள ஒரு அக்ரிமெண்ட். இப்போ என்னோட நாட்டுல இன்னைக்கு வந்து குளோபலைஸ்டு கண்ட்ரியா இருக்கும். ஒரு செகண்ட்ல இந்த மூலையில ஒருத்தர் ஒண்ணு கண்டுபிடிச்சாருன்னா அது அடுத்த மூலையில ரீச் ஆயிடுது. ஒரு வாரத்துல அவங்க யூஸ் பண்றதுக்கே அந்த பொருள் கிடைக்கிற மாதிரியான ஒரு வேகமான உலகத்துக்குள்ள நம்ம இருக்கோம். அப்போ ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் இருக்குன்னு வச்சுக்கலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. அந்த ப்ரோக்ராமோட ஃப்ரண்ட் ஸ்கிரீனை பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சிடும் இதுல இத்தனை செக் பாக்ஸ் வச்சிருக்காங்க, இத்தனை டிராப் டவுன் இருக்கு. அப்போ இன்னொரு சிமிலரான ப்ரோக்ராம் என்னால கிரியேட் பண்ண முடியும். ஒரு எண்ட் ப்ராடக்டை பார்த்து, ஒரு சோப் இருக்கு, ஸ்மெல் பண்ணி பார்த்தா நல்லா சந்தன வாசம் அடிக்குது, சோப் எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியும். இப்போ சந்தனத்தை ட்ரையல் நேரம் நானும் பண்ணி பார்க்கலாம், சக்சஸ் ஆகலாம். இப்போ நீங்க பண்ணி கண்டுபிடிச்ச ஒரு விஷயத்த நான் ரீக்ரியேட் பண்றேன் இந்த இடத்துல. இப்போ நீ கண்டுபிடிச்சதுக்கு நீ எவ்வளவோ பணம் இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க, அதை நீங்க தான் ஒரு 20 வருஷத்துக்கு மார்க்கெட் பண்ண போறோம்னு நினைக்கும் போது ஒரு டூப்ளிகேட் பிராண்டு நான் ஒண்ணு புதுசா கண்டுபிடிச்சிருக்கேன், ரொம்ப கம்மி காசு, எனக்கு இப்ப என்னெல்லாம் பண்ணணும்னு தெரியும். ஒரு நீங்க 1 கோடி ரூபாய் செலவழிச்சு கண்டுபிடிச்ச ஒரு இன்வென்ஷனை நான் 10,000 ரூபாயில கண்டுபிடிச்சிருப்பேன். இல்ல உங்ககிட்ட ஒர்க் பண்ணிருப்பேன், எனக்கு தெரிஞ்சிருக்கும், நான் அதை வந்து என்னோட மேனுஃபேக்சரிங் காஸ்ட் 100 ரூபாய் தான்,
100 ரூபாய்க்கே கொடுப்போம். அவன் 1 கோடி செலவழிச்சு கண்டுபிடிச்சு அதை 1000 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்கான். நம்ம 100 ரூபாய்க்கு விற்போம். நமக்கு தான் ஒண்ணுமே இல்லையே. அப்படிங்கிற மாதிரியான ஒரு எக்ஸ்பிளாய்டேஷனும் அந்த இடத்துல இருக்கும். ஸோ இதெல்லாமே எப்படி பேலன்ஸ் பண்ணணும் நாடுகளுக்கு இடையே ஒவ்வொருத்தரோட கிரியேட்டர்ஸோட ரைட்டை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த ட்ரிப்ஸ் அக்ரிமெண்ட் பேசுது. சேம் அங்க ஹியூமன் ரைட்ஸ்னு சொன்னோம். கன்சியூமரா எப்படியா மாதிரி ரைட் அவங்களுக்கு கொடுக்கணும். ஈவன் தோ ஐ எம் an inventor ஆஃப் அ பர்டிகுலர் ப்ராடக்ட், அதோட கன்சியூமர்ஸுக்கு என்னென்ன மாதிரி ரைட்ஸ் எல்லாம் இருக்கு, எசென்ஷியல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் என்ன, லக்ஸரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் என்ன, எதையுமே எப்படி கேட்டகரைஸ் பண்ணி என்ன பண்ணணும் அப்படிங்கறது எல்லாமே இந்த ஆக்ட்ல நம்ம பேசுறோம். நெக்ஸ்ட் இண்டிஜினியஸ் நாலேஜ். இண்டிஜினியஸ் நாலேஜ்னா என்ன? ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். நம்ம வீட்ல சொல்லுவாங்க, ரொம்ப வயிறு வலிக்குதுன்னா கேஸா இருக்கும், பூண்டு பால்ல போட்டு குடிச்சா சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. இதை ஒருத்தர் ரிசர்ச் பண்ணியிருப்பான். எதுக்கு இந்த ஊர்ல இப்படி சாப்பிடுறாங்க, ஒரு ஃபாரின்ல இருந்து இங்க வராங்க, நீங்க சொல்றீங்க இந்த மாதிரி பண்ணா சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு, அங்க அதுக்குன்னு நிறைய டேப்லெட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படியா பூண்டு சாப்பிட்டா சரியாயிடுமா? சாப்பிட்டு பார்த்தா ஒரு சரியாயிடுச்சு. அவரோட ஒரு சயின்டிஸ்ட்னு வச்சுக்கலாம், சயின்ஸ் ரிலேட்டட் பர்சன். லேப்ல போய் செக் பண்றாங்க, இப்போ பூண்டுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டன்ட் வாங்க போறாரு. ஒரு மருந்து கண்டுபிடிக்கணும் இந்த எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து. ஆனா இது இண்டிஜினியஸா வழி வழியா இதை கண்டுபிடிச்சது யாருன்னு தெரியாது. பூண்டு சாப்பிட்டா இப்படி ஆகும், மிளகு சாப்பிட்டா பூச்சிக்கறி ஏதாவது அலர்ஜி இருந்ததுன்னா 2 மிளகு சாப்பிட்டா சரியாயிடும் இப்படிலாம் பாட்டி சொல்லுவாங்க. காயம் ஏற்பட்டுச்சுன்னா அங்க மஞ்சள் போடுங்க, இல்ல நீமோட பேஸ்ட் அரைச்சு போடுங்க, வேப்பங்குச்சியில பல்லு தேய்ங்க அப்படிலாம் நம்ம சொல்லுவோம், கேள்விப்பட்டிருப்போம் நம்ம நிறைய. இல்ல வாயில பல்லு வலிக்குதுன்னா சோம்பு, அது என்ன கிராம்பு வைங்க அப்படின்லாம். இதெல்லாம் கண்டுபிடிச்சது யாருன்னு நமக்கு தெரியாது. ஆனா இதெல்லாம் நம்மளோட நாலேஜ். நம்ம நாட்டுல விளையிற ஒரு பொருள், அந்த பொருளை நம்ம எப்படி யூஸ் பண்றோம். அதே மாதிரி சைனீஸ் மெடிசன் சொல்றோம். எஜிப்ட்ல ஏதாவது அங்க என்ன காடுகள்ல என்ன பொருட்கள் கிடைச்சிச்சோ அதை வச்சு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே இண்டிஜினியஸ் நாலேஜ். ட்ரெடிஷனல் கல்ச்சர்ல நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருப்போம். லைக் இந்த பஞ்சாப் ஹரியானா இந்த சைட்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய புது வெரைட்டிஸ் ஆஃப் ரைஸ் எல்லாம் ஒரு கிராஸ் பிரீடிங் மூலமா ஒருத்தர் பண்ணியிருக்காங்க. இந்த கிராஸ் பிரீடுங்கிறது ஒரு சயின்டிபிக் கான்செப்டா, இல்ல அதுக்கு முன்னாடி நம்ம அப்படி யூஸ் பண்ணதே இல்லையா அப்படிலாம் பார்த்தோம்னா இருக்கு. ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே நம்ம ஒரு மரம் எப்படி கிராஸ் ஆயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஸ்கிரிப்சர்ஸ்ல எல்லாம் அதை பத்தின ஒரு பேச்சு ஏதோ ஒரு இடத்துல கொண்டு வந்திருப்பாங்க. ஒரு இப்ப நம்ம ரோஸ் எல்லாம் சின்ன பசங்களா இருக்கும் செஞ்சு பார்த்திருக்கோம். 2 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ரோஸோட ஸ்டெம்மை கட் பண்ணி அதை கட்டி வச்சா அது புதுசா புது மல்டிபிள் கலர்ஸ்ல ரோஸ் அந்த 2 கலர் இன்டிகிரேட் ஆகி வருமா. இந்த பொகைன் வில்லா செடியெல்லாம் 2 கலர்ஸ் எப்படி இன்டகிரேட் பண்றது, புதுசா ஒரு கலர் கொண்டு வரது, அந்த மாதிரிலாம் நம்ம நிறைய பண்ணியிருப்போம். இதெல்லாம் இன்னைக்கு கண்டுபிடிச்சி ஒரு சயின்டிபிக்கா ஒரு பர்சன் பை நேம் இவர் தான் இதை பண்ணாரு அப்படின்னு இல்ல. அதுக்கு முன்னாடியே நம்ம இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் எல்லாம் நம்ம ட்ரையல் அண்ட் எரர்ல எங்கேயோ ஒரு இடத்துல யாரோ பண்ணிட்டு இருந்திருக்காங்கிறது நமக்கு தெரியுது. அப்போ இதெல்லாம் நம்ம ஏன் ப்ரொடெக்ட் பண்ணணும்? இப்போ ஒரு ஃபாரின் பீப்புள் இங்க வராங்கன்னு வச்சுக்கலாம். ரொம்ப ஒரு ட்ரைபல் ஏரியா, அங்க ஏதோ ஒரு இண்டிஜினியஸ் நாலேஜ் அவங்களுக்கு இருக்கு, ஏதோ ஒரு ஹர்பேட் கியூ சம்திங் அப்படின்னு இருக்கு, இல்ல அவங்களோட ஆர்ட் ஃபார்ம் இருக்கலாம், அவங்களோட மியூசிக்கல் ஃபார்ம் ஏதோ இருக்கலாம். அதை எடுத்துட்டு போய் இன்னொரு இடத்துல ஒரு உலக மேடையில வச்சு அவர் அதை பிசினஸ் பண்ணிட்டு இருக்கலாம். இப்போ நம்ம இப்ப தெரிய வருது நமக்கு, we belong to some place nearby, நம்ம இது இங்க பார்த்திருக்கோமே. பட் அந்த பீப்புள் அதை இன்சென்டிவைஸ் பண்ண தெரியாம இருப்பாங்க அங்க. இவங்க அதை வச்சுட்டு பல கோடிகள் சம்பாதிச்சுட்டு இருக்கலாம். இவங்களுக்கான ரைட்டை எப்படி நம்ம வாங்கி கொடுக்கறது? நீ 1 கோடி ரூபாய்க்கு அந்த ப்ராடக்ட் விற்கிற, பட் அந்த ப்ராடக்டோட பேஸ் எங்க இருந்து வருது? இன்னொரு இடத்துல இருந்து வருது. ஜென்ரலா நம்ம பேசுறதுதான், ஒரு பொருளை தயாரிக்கிறதுக்கு 10 ரூபாய் செலவாகும் எல்லாத்தையும் வாங்கி. 10 ரூபாய் செலவு பண்ணி அதை தயாரிச்சுட்டு அதை 1000 ரூபாய்க்கு நம்ம விற்கலாம். நம்ம யார்கிட்ட இருந்து ஒரு பொருளை வாங்குறோம்? 1 ரூபாய் 2 ரூபாய். ஸோ அப்ப அவங்களோட ரைட்டை நம்ம எப்படி ப்ரொடெக்ட் பண்ண போறோம் அப்படிங்கறது எல்லாமே நம்ம பார்க்கணும். ஸோ இதெல்லாம் நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கிறது. ஸோ இந்த இண்டிஜினியஸ் நாலேஜ் அண்ட் ட்ரெடிஷனல் கல்ச்சருக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் ட்ரெடிஷனல் மெடிசன். சரி, இந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியை எப்படி அசஸ் பண்ணுவோம்? இப்ப என் மூளைக்கு இவ்வளவுதான் மதிப்பா, உன் மூளைக்கு இவ்வளவுதான் மதிப்பா அப்படி கிடையாது. ஒரு ப்ராடக்ட் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் எவ்வளவு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்டா, தேவைப்படுற ஒரு ப்ராடக்டா இருக்கு, மார்க்கெட்ல அந்த ப்ராடக்ட் எவ்வளவு அவைலபிளா இருக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொன்னதை ஏதோ ஒரு ட்ரக் வச்சுக்கலாம், லைஃப் சேவிங் ட்ரக். லைஃப் சேவிங்னு சொல்லும் போது அது ரொம்ப யூஸ்ஃபுல்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. மார்க்கெட் ஷேர் அப்படின்னு பார்த்தோம்னா அதே மாதிரி சிமிலர் ட்ரக் இருக்கு. ஆனா அந்த மருந்து 1 லட்சம் ரூபாய். ஒரு 2 பேர் பண்ணிட்டு இருக்காங்க, 2 பேருமே 1 லட்சம் ரூபாய்க்கு தான் கொடுக்குறாங்க. பேரியர்ஸ் டு என்ட்ரி, என்னென்ன காரணத்துக்காக அவங்களால வர முடியும்? ஏன் இந்த ட்ரக் சிமிலரா அதே மாதிரி ஒரு ட்ரக்கை கம்மி காசுக்கு அவங்க ஒரு 20 வருஷம் பாதுகாப்பு பண்ணி வச்சிருப்பாங்க. இல்ல இந்த விஷயத்த இப்ப கொடுக்கறதுனால இந்த மக்களுக்கு யூஸ் ஆகுமா ஆகாதா, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அந்த இடத்துல பார்க்கணும். எல்லா நாட்டிலையும் போய் எல்லா பிசினஸும் நம்ம பண்ணிட முடியாது. தென் லீகல் ப்ரொடெக்ஷன்.
ஒரு ப்ராஃபிட்டபிலிட்டி எவ்வளவு இருக்கும் ஒரு மார்க்கெட்ல கொடுத்துட்டோம்னா அதுக்கு நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு இருக்கும், ஒரு இண்டஸ்ட்ரியல் செட்டப் பண்றதுக்கு எவ்வளவு காஸ்ட் ஆகும், எக்கனாமிக் ஃபேக்டர் எப்படி இருக்கு. இப்ப என்னோட ஊர்ல வந்து விற்காத ஒரு பொருளை கொண்டு வந்து என்னால இங்க விற்க முடியாது, நான் பண்ணிட்டேங்கிறதுனால யாரும் வாங்க போறது இல்லை. ஸோ அங்க டிமாண்ட் எப்படி இருக்கு, ஃபியூச்சர்ல இதோட growth எப்படி இருக்கும், மக்களோட வாழ்க்கை வாழ்வாதாரம் எப்படி இருக்கு, அவங்களுக்கு அது தேவைப்படுமா, இது எல்லாமே நம்ம பார்க்கணும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். வாஷிங் மிஷின் வந்து பெரிய சேல்ஸே இல்ல. அவங்க சொல்றாங்க மாசத்துக்கு 10 வாஷிங் மிஷின் வித்தா போதும்னு. யாராலையுமே பண்ண முடியல. ஆனா ஒருத்தர் மட்டும் 100 வாஷிங் மிஷின் பண்றாரு அந்த ஊர்ல, குஜராத்ல. அப்ப என்ன ஆச்சு? இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. நிறைய எம்பிஏ படிக்கிற பசங்களுக்கு இந்த ஒரு எக்ஸாம்பிளா அப்ப சொல்லியிருப்பாங்க. அப்போ ஒருத்தனை கூப்பிட்டு, நீ என்னதான் பண்ற? எல்லாராலையும் ஒண்ணு கூட விக்க முடியல. நான் மேக்ஸிமம் 10 வித்தா போதும்னு சொல்றேன். நீ எப்படி 100 வாஷிங் மிஷின் எல்லாம் வித்த? அங்க நீடு என்ன இருக்கு? அவங்களுக்கு வாஷிங் மிஷின் எல்லாம் தேவையில்லை. சும்மா அங்க தண்ணி இருக்கு, ஆறு இருக்கு, குளம் இருக்கு, துணியை துவைச்சிட்டு நம்ம போயிட்டு இருக்கோம். சரியா? அவன் சொல்றான் அங்க வந்து மில்க் ரிலேட்டடான பிசினஸ் தான் ஜாஸ்தி. அப்போ அந்த பால்ல இருந்து வெண்ணெய் எடுக்கணும்னா கையால கரைஞ்சி அவ்வளோ. இதெல்லாம் நான் சொல்றது வந்து 20 இயர்ஸ் பேக் நான் சொல்றேன், வாஷிங் மிஷின்லாம் வந்த புதுசுல. அப்ப இவர் என்ன பண்ணிருக்காரு, பாலை ஊத்தி அது சேர்ன் தானே பண்ணணும், லெஃப்ட் ரைட் மூவ் ஆகணும். பால்ல இருந்து மோரை பிரிச்சு எடுப்போம், மோரில இருந்து மோர் எடுக்கிறோம், வெண்ணெய் எடுக்கிறோம். இந்த மல்டிபிள் ப்ராசஸ் ஈஸியா நடக்குதாங்க. ஒரு பெரிய ஒரு ஒரு ட்ரம் வந்து 25 லிட்டர்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டி வாஷிங் மிஷின் தான் இந்த மாதிரி யூஸ் பண்ணோம் அப்படின்னு. அப்போ ஒரு ப்ராடக்ட் நீங்க கண்டுபிடிச்சது ஒரு விஷயமா இருக்கலாம், என்னோட தேவைக்கு அந்த ப்ராடக்ட்டை நான் எப்படி மாத்திக்கிறேன்னு. அப்போ இந்த தேவைக்கு நான் அதை மாத்தி யூஸ் பண்றதுக்காக அதுக்கு எனக்கு பேட்டன்ட் கொடுத்துருவாங்களான்னா கிடையாது. அந்த மிஷினை கண்டுபிடிச்ச ஒருத்தர் இருப்பார் இல்லையா, வாஷிங் மிஷினா கண்டுபிடிச்சிருப்பாரு இல்லையா, அவருக்கு அதுக்கு பேட்டன்ட் ரைட் இருக்கும். எந்த மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். எங்க ஒரு இடத்துல ஒரு ப்ராடக்ட் நம்ம கொண்டு போய் விற்க போறோம், அது எப்படி சேர்க்க போறோம் அப்படிங்கறது எல்லாமே இருக்கு. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் ஒரு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டிக்கு வேல்யூவை போட முடியும். இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி சைபர் வேர்ல்ட்ல அது எப்படி சேலஞ்ச், நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த நொடியில நம்ம நினைக்கிற ஒரு விஷயம் அடுத்த நொடியில உலகத்தோட அடுத்த கோடியில இருக்க ஒருத்தருக்கு தெரிய வருது. என்ன இன்வென்ஷன், ஒரு 2 நாள் 5 நாள்ல அவர் கைக்கு அந்த பொருளே போய் கிடைச்சா அவர் யூஸ் பண்ற அளவுக்கான போக்குவரத்து வசதிகள், டெக்னாலஜி எல்லாமே வளர்ந்துருச்சு நமக்கு. சைபர் வேர்ல்ட்ல என்ன சேலஞ்ச் இருக்கு, ஒரு சாஃப்ட்வேர் எக்ஸாம்பிள் சொன்னேன், ரீக்ரியேட் பண்ணிடுவேன். ஏதோ ஒரு கோடியில நான் ஒரு பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி நான் ஒரு வளரும் நாடுகள்ல இருக்கேன், இல்ல ரொம்ப ரொம்ப எக்கனாமிக்கலி டவுன் கண்ட்ரியா கூட இருக்கலாம். ஸோ இங்க ஒரு ரிசர்ச் இந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோட வசதிக்கு உட்பட்டு நான் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம், பேப்பர் பப்ளிஷ் பண்றேன். இதை நீங்க பாக்குறீங்க. இந்த லெவலுக்கு வரதுக்கே எனக்கு 5 வருஷம் ஆயிடுச்சு. ஏன்னா என்னோட நாடு அந்த விதமான ஒரு எக்கனாமிக் அண்ட் சயின்டிபிக் growthல தான் இருக்கு. ஒரு வளர்ந்த நாட்டுல இருக்க ஒரு விஞ்ஞானி அதை பாக்குறாங்க, இப்படி இருக்கு ஆசை, நம்ம ட்ரை பண்ணலாம். ஒரு வருஷத்துல ஒரு எண்ட் ப்ராடக்டே பண்ணிட்டாரு. அதுல ஆக்சுவல் ஓனர்ஷிப் யாருக்கு கொடுக்கறது? அந்த ஐடியா ஃபர்ஸ்ட் எங்க சீட் ஆச்சோ ஒருத்தருக்கு அவர் கொடுக்கறதா, இல்ல அந்த ஐடியாவுக்கு ஒரு ஃபைனல் அவுட்புட் கொடுத்திருக்காரு அவருக்கு கொடுக்கறதா? இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் ஒரு பேசேஜ்ல கேட்கப்படுற கேள்விகளா இருக்கும். இப்போ சைபர் வேர்ல்ட்ல வேற என்ன டிஸ்பியூட் வரும், இதை தெரிஞ்சு நம்ம வெவ்வேறு விஷயங்கள், ஒரு ப்ராடக்டோ ஒரு ப்ராசஸோ எப்படி ஒருத்தவங்களுக்கு ரீச் ஆகுதுன்னு பார்த்தோம். டொமைன் நேம்னா என்ன? இப்ப tnschools.com அப்படின்னு இருக்கு. தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அவங்களுக்கான ஒரு வெப்பேஜ் வச்சிருக்காங்க அப்படின்னு தெரியும். கவர்மெண்ட் வெப்பேஜ் எல்லாம் பார்க்கலாம். tnreginet.in அப்படின்னு இருக்கும். .tn.in, அந்த .inங்கிறது இந்தியா, .tn அப்படிங்கிறது தமிழ்நாடு. TN ரெஜினெட்னா தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன் நெட்வொர்க். அந்த டிஎன் ரெஜினெட் அப்படிங்கிறது மாதிரியே நான் டிஎன் ரெஜிஸ்நெட் அப்படின்னு ஒண்ணு வைக்கிறேன்னா அது கவர்மெண்ட் டிபார்ட்மெண்டா ஆயிடுமா? இங்க என்னது, டிஎன் ரெஜினெட்ல என்ன பார்க்கலாம், வில்லங்க சான்றிதழ் பாக்குறதுக்கான ஒரு வசதி இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்ப அந்த டேட்டா பேஸ், இப்ப என்னோட இன்டர்நெட் டிஎன் ரெஜிஸ்நெட்டுக்குள்ள வந்தா கூட அங்க என்ன ஸ்பெல்லிங் இருக்கு, TNREGINET இருக்கு. என்னோட வெப்சைட் நான் எப்படி வச்சிருக்கேன், TNREGISNET .சேம் அப்படின்னு வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. இல்ல .com வச்சிருப்பேன், கமர்ஷியல் வெப்சைட். அப்ப நான் என்ன பண்ணுவேன், என்னோட வெப்சைட்டுக்குள்ள வந்து நான் அதே மாதிரி செட்டப் எல்லாம் அதே மாதிரி இருக்கும். இங்க கிளிக் பண்ணா டிஃபால்ட்டா அது எங்க போகும், இந்த டேட்டாவை தூக்கிட்டு போய் அந்த வெப்சைட்ல வச்சு அங்க இருக்க ரிசல்ட்டை கொண்டு வந்து எனக்கு இங்க காட்டும். இது கரெக்டான யூசேஜா? ஸோ இந்த டொமைன் நேமுக்குன்னு ஒரு டிஸ்பியூட் நடக்கும். KFC.com அப்படின்னு இருக்கு. KFC.UKன்னு ஒருத்தர் ஓபன் பண்றாரு. யூகேல KFCயே இல்ல, ஆனா அவர் KFC.UKன்னு ஒரு வெப்சைட் வச்சுக்கிறாரு. கிட்டத்தட்ட KFC, கென்டக்கி ஃப்ரைட் சிக்கன் அப்படிங்கறத அதே கலர்ல ஒரு அவுட்லெட் மட்டும் ஒரு
பிங்க் கலர் அவுட்லைன் கொடுத்து வச்சுக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம் அந்த KFCங்கிற ஃபார்மேட்டுக்கு கொடுத்துட்டு அதே அவர் ஒரு சிக்கனை செஞ்சு வித்துட்டு இருக்காரு. பட் பீப்புள் வாட் தே திங்க் இஸ் ஆக்சுவல் KFC பிராண்டோட சிக்கன். அப்போ இன்னொரு பல வருஷமா சம்பாதிச்ச ஒரு குட் வில்ல ஒரு தேர்ட் பர்சன் அவரோட பர்சனல் கெயினுக்காக யூஸ் பண்ணிக்கிறாரு. இந்த மாதிரியான விஷயங்கள் சிக்கல்கள் தான் சைபர் வேர்ல்ட்ல நமக்கு நடக்குது. இதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்றதுக்கு நமக்கு என்ன லீகல் ஃப்ரேம்வொர்க்ஸ் இருக்கு, எப்படிலாம் நம்ம அதை என்ஃபோர்ஸ் பண்றோம் நம்ம ரைட் அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். பேட்டன்ட் பேட்டன்ட் அப்படிங்கிறது ஒரு ப்ராடக்ட்டுக்கும் கொடுக்கலாம், ஒரு ப்ராசஸுக்கும் கொடுக்கலாம். ஒரு இன்வென்ஷன் இருக்கணும், அந்த இன்வென்ஷன் நொவேலா இருக்கணும், அதாவது புதுமையானதாக புதுவிதமாக யாருமே இது வரைக்கும் செய்யாத ஒரு விஷயமா இருக்கணும். இப்ப நான் ஏற்கனவே சொன்னேன் கிராஸ் பிரீட் பண்ணானுங்க ஒரு பிளான்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கிராஸ் பிரீட் அப்படிங்கிறது ஒரு புதுமையான விஷயமான்னு கேட்டா நிறைய கல்ச்சர்ல ஏன்ஷியன்ட் டைம்ஸ்லயே அதை பண்ணியிருக்காங்கிறதுக்கான புக் ரெஃபரன்ஸ் இருக்கு. அதை பேட்டன் பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது. வேரஸ் ஜீன் ஸ்லைசிங் அப்படின்னு நம்ம சொல்றோம், நம்மளோட டிஎன்ஏல இருக்க ஜீன் ஜெனட்டிக் கோட்ஸ் எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சி இந்த பர்டிகுலர் ஜீனை எடுத்து இந்த இடத்துல வச்சோம்னா புதுவிதமான ஒரு ப்ராப்பர்ட்டி வரும், ஒரு புதுசா ஒரு விஷயம் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும், செய்யறோம். ஓகே, இப்ப அதே மாதிரி வச்சுக்கலாம். drought resistant varieties of plant இருக்கு. இப்ப நம்ம ஊர்ல வந்து ஒரு நெல் விளையணும்னா நம்ம ஒரு 2 நாளைக்கு தண்ணி, 2 நேரத்துக்கு ஒரு நாளைக்கு தண்ணி ஊத்த வேண்டியதா இருக்கும். மழை வந்துருச்சுன்னா அழுகி போயிடும். இந்த மாதிரியான கன்ஸ்டன்ஸ் எல்லாம் இருக்கு. வேற இன்னொரு இடத்துல எப்படி ஒரு பிளான்ட் வெரைட்டி இருக்கு, ஒரு வாரம் தண்ணி ஊத்தலனாலும் அது அப்படியே இருக்கும், ஒரு மாசம் ஊத்தலனாலும் அது அப்படியே இருக்கும். டெசர்ட் பிளான்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த சைடு கேரளாவுக்கு போனோம்னா 6 மாசம் தண்ணிக்குள்ளேயே இருக்கும் அந்த பயிர், அது ஒரு நெல் வகை, அப்படி ஒண்ணு இருக்கு. ஸோ ஒவ்வொரு பிளான்ட்டுக்கும் ஒவ்வொரு ஜெனடிக் கோட் இருக்கு. இந்த ஜெனடிக் டிசைன் எடுத்து இன்னொரு ஜெனடிக் டிசைனோட இன்ஃபியூஸ் பண்றதெல்லாம் ஒரு சயின்டிபிக் மெத்தட். அதெல்லாம் நம்ம இப்போ புதுமையான சயின்டிபிக் மெத்தட் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இந்த மெத்தட கண்டுபிடிச்சவரு இவரு அப்படிங்கிற பை நேம் நமக்கு தெரியுது. அப்போ அவருக்கான இந்த ப்ரொடெக்ஷன் அப்படி கண்டுபிடிச்சு புது வெரைட்டி வருது அப்படின்னா தட் அமௌண்ட்ஸ் டு இன்வென்ஷன். நோவேலா யோசிச்சிருக்காங்க, இந்த பர்டிகுலர் பிரீட் இங்கதான் இருக்கு, இந்த இடத்துல அதை கொண்டு வந்து அந்த ஜீன் ஸ்பிளைசிங் பண்ணி அங்க பேக் பண்ணினா ஒரு புது பிரீடு உருவாகுது. இட் இஸ் நாட் ஜஸ்ட் அ கிராஸ் பிரீட், சும்மா 2 பிளான்ட் நடுவுல கட் பண்ணி ஒட்டி வச்சா அப்படி கிடையாது. இங்க ஒரு டெக்னாலஜி, இதுக்குன்னு ஒரு சயின்டிபிக் மெத்தட், ஒரு ப்ராசஸ் இருக்கு. இந்த ப்ராசஸை கண்டினியூ பண்ணி ஒரு ப்ராடக்டும் இருக்கு. நீ பேட்டன்ட் ப்ராசஸுக்கும் வாங்கலாம், ப்ராடக்ட்டுக்கும் வாங்கலாம். அண்ட் இந்த ப்ராடக்ட் மஸ்ட் பி நியூவா இருக்கணும் அந்த இடத்துல. அப்போ இப்படி ஒரு ஸ்ட்ரெயின்ல, ஒரு புதுவிதமான ஸ்ட்ரெயின்ல ஒரு புது அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட் வருது அப்படின்னா அதோட ஜீனோமிக் சீக்வன்ஸ் எப்படி இருக்கும், நமக்கு ஜீனோமிக் டேட்டா பேஸ்னு ஒண்ணு இருக்கு. உலகத்துல இருக்க எல்லா உயிரினங்களையும், பிளான்ஸ், அனிமல்ஸ், இன்செக்ட்ஸ் எல்லாத்தோட டிஎன்ஏவே எடுத்து ஒரு பெரிய டேட்டா பேஸே வச்சிருக்காங்க. அந்த டேட்டா பேஸ்ல மேட்ச் பண்ணி பார்க்கும்போது புதுசா இருக்கு, ஓகே, ஒரு இத்தனை பர்சன்ட் சிமிலாரிட்டிஸ்க்கு மேல இருந்தாலே அதை வந்து நம்ம புது ப்ராடக்ட்னு சொல்லலாம். இவ்வளவு சிமிலாரிட்டிஸ் பொருந்து வருது அப்படின்னா புது ப்ராடக்ட்னே சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் டிசைட் பண்ணி தான் ஒரு பேட்டன்ட் சர்டிபிகேட்டை ஒருத்தருக்கு கிராண்ட் பண்ணுவாங்க. சரி, இந்த ப்ராடக்ட்டுக்கோ ப்ராசஸுக்கோ ஒரு புது பேட்டன்ட் சர்டிபிகேட் நீங்க வாங்கிட்டீங்க. எவ்வளவு நாளைக்கு நீங்க அந்த பேட்டன்ட் ரைட்டை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியும்னா 20 years ஃப்ரம் த டேட் ஆஃப் ஃபைல். ஸோ இது ஒரு பெரிய ப்ராசஸ், நடுவில் அப்ஜெக்ஷன் கொடுப்பாங்க, நிறைய ப்ராசஸ் இருக்கு இதுல. 20 வருஷத்துக்கு நீங்க அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாம். இதே இடத்துல இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஒரு ட்ரக், இந்த ட்ரக்குக்கு நான் ஏற்கனவே சொன்னேன், நீங்க 20 வருஷம் நீங்க மட்டும்தான் பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்க. ஆனா அது மக்களுக்கு ரீச் ஆகுற உண்மையிலேயே வைக்கல. நீங்க என்ன சொல்றீங்க, இவ்வளவு அமௌண்ட் நான் மேக் பண்ணணும், உலகம் பூரா நான் என் ட்ரக் விற்கிறேன், ஒரு மாத்திரையோட விலை 7 லட்சம் ரூபாய், 10 பேர் வாங்கினாலும் போதும், நான் எதுக்கு 4 மாத்திரை வித்தா எனக்கு எவ்வளவு கிடைச்சிருது, 30 லட்சம் டாக்ஸ் எல்லாம் சேர்த்து வருதுன்னு வச்சுக்கலாம், 30 லட்சம் வச்சுப்போம் நம்ம, டாக்ஸ் வருது. இதையே நான் 3 ரூபாய்க்கு கொடுத்து 300 கோடி பேருக்கு வித்து நான் அதையே இவ்வளவு கஷ்டப்படணும் அப்படின்னு நீங்க சொல்லலாம். பட் ஆனா நீட், மார்க்கெட் நீட், பீப்புள் நீட், அங்கேயும் ஹியூமன் ரைட்ஸ் வருது இல்லையா, அவனுக்கு தேவைப்படுது. அப்ப கவர்மெண்ட் என்ன சொல்லுது, லா சேஸ் கம்பல்சரி லைசன்சிங் கேன் பி கிராண்டட். அப்ப இன்னொரு ஒரு ஃபார்மா கம்பெனி வரான், அவங்க கிட்ட எல்லா டெக்னாலஜியும் இருக்கு, எல்லாமே இருக்கு, இந்த ப்ராடக்டோட ஃபார்ம்ல தான் இல்லை. இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணும், கம்பல்சரி லைசன்சிங் உனக்கு கொடுத்தாச்சு, இந்த ஃபார்முலா வச்சு மருந்து கண்டுபிடிச்சி லெட் தட் பி given டு த பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லா இடத்துலயுமே செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கு எல்லா இடத்துலயும். எக்ஸாம்பிள் ஃபார் த ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா டெலிஃபோன், டிஷ் வாஷர்,
புதுசான ஒரு இன்ஜின்ஸ் இதெல்லாம் சொல்லலாம். ஃபார் த ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ப்ராசஸை எப்படி ஃபாஸ்டா பண்றது? இதே மாதிரி வச்சுக்கலாம். ஒரு ஆல்கஹால் பண்றதுக்கு ஃபெர்மெண்டேஷன் இந்த ப்ராசஸ்லாம் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க. ஜென்ரலி இந்த ப்ராசஸ் வந்து ஒரு ஒரு வருஷம் ஆகும் அந்த ஃபெர்மெண்டேஷன் கம்ப்ளீட் ஆகி முடியறதுக்கு. இப்போ நீங்க புதுசா ஒரு என்சைமை கண்டுபிடிக்கிறீங்க. எக்ஸிஸ்டிங் என்சைம் கிடையாது, ஈஸ்ட் மாதிரி எக்ஸிஸ்டிங் கிடையாது. ஒரு ஸ்ட்ரெயின் பை மீன்ஸ் ஆஃப் இந்த ஜீன் மாடிஃபிகேஷன் இதெல்லாம் பண்ணி புது ஸ்ட்ரெயினை கண்டுபிடிக்கிறீங்க. திஸ் ஸ்ட்ரெயின் ஒரு வருஷமா நடக்க வேண்டிய விஷயத்த 2 மாசத்துல பண்ணுது. அண்ட் இந்த ப்ராசஸுமே ஒவ்வொரு டெம்பரேச்சர் எல்லாமே நீங்க ஃபிட் பண்றீங்க இல்லையா? இதை எப்படி மெயின்டைன் பண்ணும்? நியூ ப்ராசஸ் இஸ் பீன் இன்வென்டட். இந்த இடத்துல ஹீட்டிங் பண்ணலாம், பாயிலிங் பண்ணலாம், ஏதோ ஒரு ப்ராசஸ் பண்றீங்க நீங்க. இந்த ப்ராசஸையுமே பேட்டன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இஸ் காப்பிரைட். இட் இஸ் ஃபார் லிட்ரரி அண்ட் ஆர்டிஸ்டிக் ஒர்க். அதாவது பாடல், பெயிண்டிங்ஸ், படங்கள். இப்போ இந்த காப்பிரைட்ல இஷ்யூலையும் நம்ம இளையராஜா சார் பேசினாங்க. இந்த படத்துக்கு மியூசிக் போட்டதை நான் என் பெர்மிஷன் இல்லாம யாரும் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு. அங்க நிறைய கான்ட்ரவர்சி வந்துச்சு. நீங்க மியூசிக் தான் போட்டீங்க, பாட்டு லிரிசிஸ்ட் இல்லாம எங்க இந்த மியூசிக் போட்டு என்ன பண்ணிருக்க முடியும்? அது உங்க பாடல் கிடையாது, நீங்க அதை எழுதல அப்படின்னாங்க. அப்ப இன்னொரு ஒரு குரூப் பண்ணாங்க, இவங்க பாட்டு எழுதினாரு, இவர் மியூசிக் போட்டாரு, எல்லாத்தையும் ஒருத்தட்ட காசு வாங்கிட்டு தானே பண்ணாங்க. ஓ, உன்னோட நாலேஜ்க்கான ரெமுனரேஷன் உங்களுக்கு அங்க வந்துருச்சு. பாட்டை ஒரு ப்ரொடியூசருக்கு வித்துட்டீங்க, அவர் படத்தோட சேர்ந்து மிக்ஸ் பண்ணி படம் பண்ணிட்டாங்க. அப்ப இந்த பாட்டு அவருக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பியூட் இஸ் கோயிங் ஆன். இந்த மாதிரியான விஷயங்களை எப்படி நம்ம செட்டரேட் பண்றோம்? இவங்களுக்கு ஒரு காப்பிரைட். அப்ப நான் ப்ரொடியூஸ் பண்ற ஒரு கதை எழுதுறேன், இல்ல கவிதை தொகுப்பு எழுதுறேன், இல்ல மியூசிக் எல்லாம் நம்ம வந்து இப்ப பீத்தோவன் மியூசிக்ஸ் எல்லாம் இருந்துச்சு, மியூசிக்கல் நோட்ஸ் எழுதுறேன் அப்படின்னா அதை மார்க்கெட் பண்ணாம நான் எப்படி இந்த பொருளை வந்து என்னோட இன்டெலெக்சுவல் கிரியேஷன் அது ஓகேவா, அதை எப்படி நான் வந்து இன்சென்டிவைஸ் பண்ணிக்கிறது, என்ன மாதிரிலாம் இன்சென்டிவைஸ் பண்ணலாம் அப்படிங்கறது எல்லாமே யோசிக்கிறோம். இந்த மாதிரியான காப்பிரைட்ஸ் இப்போ கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமுக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் we don't give patent, we give copyright. அப்போ பேட்டன்ட்டும் கேட்கும் போது இருக்காங்க. அப்போ எப்படி அதை அனலைஸ் பண்ணணும்? இஸ் இட் ஜஸ்ட் அ கோட்? இட் இஸ் கிரியேட்டிங் அ ப்ரோக்ராம், ஜஸ்ட் அ காப்பி ப்ரோக்ராம். இட் இஸ் ரைட்டிங், இட் இஸ் யுவர் நாலேஜ், யூ ஆர் கிவிங் சம் கோட் வேர் the computer will give you some result. 1 + 2 = 3 அப்படிங்கிறதுக்கு 2 டெக்ஸ்ட் பாக்ஸ் போதும், நடுவில் ஒரு பிளஸ்ன்னு ஒரு காம்பனன்ட் இருக்கும், ஈக்குவல் டுக்கு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வச்சிருக்கும். இப்போ அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் பக்கத்துல சப்மிட்னு ஒரு பட்டன் கொடுத்தா இந்த பாக்ஸ்ல போட்ட நம்பர் பி பாக்ஸ்ல போட்ட நம்பரையும் சேர்த்து சி பாக்ஸ்ல என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறது வரும் நமக்கு. இந்த அவுட்லைனை பார்க்கும் போதே பின்னாடி பேக்ரவுண்ட்ல என்னென்ன கால்குலேஷன்ஸ் நடந்திருக்கு, எப்படி அதை ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு இதே மாதிரி ரெப்ளிகா பண்ண முடியும் நமக்கு. எதுக்கு நம்ம பேட்டன் கொடுக்க முடியுமா அப்படிங்கறதால ஒரு கொஸ்டினா இருக்கு. இந்தியா பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ரோக்ராமிங்க்கு காப்பிரைட் தான் கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, இப்ப டேட்டா பேஸ் எல்லா ஃப்ரண்ட் எண்டுக்கும் ஒரு பேக் எண்ட் இருக்கும். பேக் எண்ட் தான் இந்த டேட்டா அனாலிசிஸ், டேட்டா பேஸ் எல்லாம் வைக்குது. அப்ப டேட்டா பேஸ்க்கு பேட்டன் கொடுத்துருக்காங்க. எப்படி ஒரு ப்ரோக்ராம் வந்து அந்த டேட்டாவை புல் பண்ணுது, எவ்வளவு ஃபாஸ்டா நடக்குது, அது ஒரு புது டெக்னாலஜி, என்ன சிப்ல யூஸ் பண்றாங்க அப்படிங்கறது எல்லாமே கன்சிடர் பண்றாங்க அந்த இடத்துல. ஸோ ஜென்ரலி காப்பிரைட் வந்து கிரியேட்டரோட லைஃப் டைம் பிளஸ் ஒரு 60 இயர்ஸ் கொடுக்குறாங்க. கிரியேட்டரோட லைஃப் டைம் என்ன? இப்போ நான் ஒரு புக் எழுதியிருக்கேன் அப்படின்னா நான் இருக்கிற வரைக்கும் இந்த காப்பிரைட் எனக்கு சொன்னா அதுக்கப்புறம் என்னோட லைஃப் டைம்ல என்னோட ஜென்ரேஷன் கேன் மேக் யூஸ் ஆஃப் தட் அப்படின்னு சொல்றாங்க. பிகாஸ் இட் இஸ் அ காப்பிரைட். பேட்டன்ட் லெவலுக்கு ஒரு ப்ராடக்ட், ஒரு வாஷிங் மிஷின் இருக்கிற அளவுக்கு எல்லாருமே புக் வாங்குறாங்களா இன்னைக்குன்னா கிடையாது. ஒரு கதை கேட்கறாமா, மியூசிக் கேட்கறாமான்னா கிடையாது. ரேண்டமா அது பீப்புள்ஸ் சாய்ஸ் டிஃபர்ஸ் அந்த இடத்துல. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம சொல்றோம். பெயிண்டிங் நான் பண்ணியிருப்பேன், ஒரு பெயிண்டிங் இப்போ ரவி வர்மா ஓவியம் எடுத்துக்கலாம். ரவி வர்மா இருக்கிற வரைக்கும் அவர் வரைஞ்சாரு, அவங்க வித்தாங்க, அதை ரெப்ளிகேட் பண்ணாங்க நிறைய பேர். அப்போ உங்க ஃபேமிலி என்ன சொல்றாங்க, இனிமே ரவி வர்மா ஓவியமா எங்ககிட்ட பெர்மிஷன் வாங்காம யாருமே ரெப்ளிகேட் பண்ணக்கூடாது, போட்டோ எடுத்து பெருசு பண்ணியோ சின்னது பண்ணியோ ஏதோ ஒண்ணு பண்ணி விற்கிறீங்க அப்படின்னா எங்க கிட்ட பெர்மிஷன் கேட்காம பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்கான ரைட் எல்லாமே உங்களுக்கு கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் இஸ் இண்டஸ்ட்ரியல் டிசைன். என்னது இண்டஸ்ட்ரியல் டிசைன்? பேசிக்கா கார் பண்றோம், ஒவ்வொரு கார் ஒவ்வொரு மாடல்ல இருக்கு. ஃபர்னிச்சர் பண்றோம், ஸ்பேஸ் சேவிங் ஃபர்னிச்சர்னு சொல்றோம். அந்த டேபிளை வந்து ஒரு ஃபோல்டு பண்ணா ரைட்டிங் டேபிளா யூஸ் பண்ணிக்கலாம், 2 ஃபோல்டு ரிமூவ் பண்ணோம்னா அதை டைனிங் டேபிளா யூஸ் பண்ணலாம், அந்த ஃபோல்டு டேபிளுக்கு கீழேயே ஒரு பலகை இருக்கும், அதை எடுத்து வச்சா சேர்ஸா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருக்கு. அதை மொத்தமா பேக் பண்ணோம்னா 10 கிலோ தான், ஆனா எங்கனாலும் கேரி பண்ணிக்கலாம், கொண்டு போய்க்கலாம். ஒரு சின்ன ஒரு 5க்கு 5 சைஸ்ல ஒரு டேபிளா ஃபோல்ட் பண்ணி அதை வச்சுக்கலாம் அப்படின்லாம் நம்ம பாக்குறோம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸ். இப்போ மிக்சியே நம்ம வீட்டுல பாத்துருக்கோம். முன்னாடி எல்லாம் பெரிய மிக்சி இருந்துச்சு, இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு டம்ளர் சைஸுக்குலாம் மிக்சி வந்துருச்சு.
இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட எப்படி நம்ம விஷுவலைஸ் பண்ணி கொண்டு வரோம். ஒரு ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். பார்க்கும் போதே அது அழகா தெரியும். பார்க்கறதுக்கு சர்க்குலா தெரியும். ஆனா அது ஒரு ஸ்கொயரா இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஒரு ஏஸ்தெட்டிக் வேல்யூ குடுக்கறது ஒரு இடத்துக்கு. அந்த ஸ்பேஸ்ல வைக்கும்போது அந்த 3 டைமென்ஷனல் எஃபெக்ட் குடுக்கும்போது அது வித்தியாசமா தெரியுது. இத மாதிரியான விஷயங்கள் ஒரு புதுவான ஒரு இன்னோவேட்டிவ் ஒரு பாட்டில் இப்ப கோகோ கோலா பாட்டில்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒவ்வொரு மாடல்ல வருது. கையில புடிச்சுக்கிற மாரி. இட் டிஃபர்ஸ் பாட்டில்ஸோட டிசைன்ஸ். இந்த மாதிரி தான் நம்ம வந்து இண்டஸ்ட்ரியல் டிசைன்ல பேசணும். நெக்ஸ்ட் ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன். புவிசார் குறியீடு. இந்த போட்டிருக்கோம்ல ஷாம்பெயின், டார்ஜிலிங் டீ, ராக்ஃபோர்ட் சீஸ் இதெல்லாமே அந்தந்த ஊர்களுக்கான அப்ப மதுரை மல்லி, திருநெல்வேலி அல்வா, காஞ்சிபுரம் பட்டு இதெல்லாமே நம்ம சொல்றோம். The signs used on the products that have a specific இந்த இடத்துல தான் இது பண்ணாங்க. ஆரன்முளா கண்ணாடி இதெல்லாம் சொல்றோம் நம்ம. அதுக்குன்னு ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். அதுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கும். அந்த ஊருக்கு போனா அது கிடைக்கும் அப்படின்னு சொல்றது. இன்னைக்கு எல்லா இடத்துலயும் நம்ம டூப்ளிகேட், ரெப்ளிகா எல்லாமே பாக்குறோம். இங்க இருந்து அடுத்த முறைக்கு அவங்களே ஒரிஜினலும் எக்ஸ்பெக்ட்லாம் பண்றோம் நம்ம. ஆனா அந்த புவிசார் குறியீடு அப்படிங்கறது 10 இயர்ஸ் கொடுத்துட்டு இட் இஸ் ரினியூடு. கவர்மெண்ட் வந்து நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் இதுக்கெல்லாம் எடுக்கிறாங்க. ஏன்னா நம்மளோட கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷனை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. நாட் ஒன்லி அவர் கவர்மெண்ட், எவ்ரி கண்ட்ரிஸ் கவர்மெண்ட் இஸ் டூயிங் தட். ட்ரேட் சீக்ரெட்ஸ் ரகசியங்கள், தொழில் ரகசியங்கள். நான் சொன்னேன் கோகோ கோலா கம்பெனிக்கு, கேஎஃப்சி கம்பெனிக்கு இருக்கு. இந்த எப்படி பண்றாங்க அந்த இன்கிரீடியன்ஸ் என்ன ப்ரொபோர்ஷன்ல மிக்ஸ் பண்ணணும். ஸோ நீங்க அங்க போனீங்கன்னா நீங்க சொல்லுங்க நாங்களே வாங்கி மிக்ஸ் பண்ணிக்கிறோம்லாம் கிடையாது. தே சென்ட் எவ்ரி திங் பேக்டு. மசாலா, உப்பு எல்லாம் மிக்ஸ் பண்ணி தே வில் கிவ். இது நீங்க போட்டு பண்ணா போதும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்ல இந்த காலிஃபிளவர் 65 பண்றதுக்குலாம் நம்ம மசாலா பாக்கெட் வாங்குவோம். அதெல்லாமே ட்ரேட் சீக்ரெட். அவங்க என்ன ப்ரொபோர்ஷன்ல எதை மிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. இல்ல கடலை மாவு இருக்கா, அரிசி மாவு இருக்கா, என்ன இருக்கு, கோதுமை மாவு இருக்கா நமக்கு தெரியாது. பட் இட் கிவ்ஸ் டேஸ்ட். அதுக்கு அவங்க என்ன பண்ணிருக்காங்க. ஸோ இட் ரிமைன்ஸ் அஸ் ட்ரேட் சீக்ரெட். ட்ரேட் சீக்ரெட் வந்து இன்டெஃபினிட். நான் இதை எவ்வளவு நாள் பாதுகாத்துக்கலாம், அவ்வளவு நாள் பாதுகாத்துக்கலாம். இப்ப கோ கம்பெனி எடுத்துக்கோங்க. கோ கம்பெனில 2 பேருக்கு தான் அந்த ஃபார்முலா தெரியும். ஆஸ் பர் அவங்க கம்பெனி பாலிசி படியே 2 பேரும் ஒரே டைம்ல டிராவல் பண்ணக்கூடாது, 2 பேரும் ஒன்னா டிராவல் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி நிறைய இருக்கு. எந்த ஸ்டேஜ்ல அவங்க அந்த ட்ரேட் சீக்கிரட்டை அடுத்தவங்களுக்கு சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய கன்ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ ட்ரேட் சீக்கிரட்டை பொறுத்த வரைக்கும் இதுக்குன்னு ஸ்பெஷலா லா கிடையாது. எங்கிட்ட இருந்து எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படிங்கறத நீங்க எந்த இடத்துலயா இப்ப ஒரு கம்பெனி எம்ப்ளாயியா இருக்கீங்க. இப்ப ரிவர்ஸ் இன்ஜினியரிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. என் கையில ஒரு ஸ்வீட்டை கொடுத்துட்டு இதான் நான் புதுசா கண்டுபிடிச்சிருக்கேன்னு சொல்லுவீங்க. அதை சாப்பிட்டு போகும்போது தெரியும் இது ரசகுல்லா மாதிரி இருக்குல்ல, இல்ல மில்க் இருக்கு, சுகர் இருக்கு, நம்மளே ட்ரை பண்ணுவோம் மில்க்குள்ள எதையா போட்டு இப்படி பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு நான் புதுசா அதை கண்டுபிடிச்சிடறேன். நான் கண்டுபிடிச்சிடறேன் ஆக்சுவலி. மோர் ஆர்லெஸ் அதே டேஸ்ட்டுக்கே எனக்கு வந்துருது. இல்ல அதே மாதிரி கூட வரல, அதுவே கூட இருக்கலாம் நான் ரிவர்ஸ் இன்ஜினியர் பண்ணது. சோ இந்த மாதிரி தான் பண்ணி அதை பண்ணியிருக்காங்க. சோ இது என்கிட்ட ஒர்க் பண்ணா, என்கிட்ட இருந்து போய் தான் அவன் இதை பண்ணியிருக்கான் அதெல்லாம் சொல்லலாம். சோ இது இந்த மாதிரியான ரெவன்யூஸ் நமக்கு இருக்கு. பட் இட்ஸ் அ லாங் லீகல் பேட்டில் அந்த இடத்துல. இப்போ சில கேசஸ் பார்க்கலாம். இந்த மாதிரியான கேசஸ் அடிப்படையில நமக்கு கிளாட்ல கொஸ்டின்ஸ் கேட்கப்படும். ஒரு ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற இடத்துல ஏதோ ஒரு டிஸ்பியூட், பேட்டன்ட், ட்ரேட்மார்க், ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன் ஏதாவது ஒன்று விஷயம் நம்ம இவ்வளவு காப்பிரைட் ஒரு கேஸ் நடக்கும். இப்போ நம்ம ஒரு டர்மரிக் பேட்டன்ட் கேஸ் பார்க்கலாம். 1995 ஆக்சுவலி நம்மளோட பேட்டன்ட் ஆக்ட் இதுக்கு அப்புறம் தான் வருது. நம்ம அப்பதான் முடிச்சுக்கிறோம். 95ல வந்து டர்மரிக்கு பேட்டன்ட் வாங்க பாக்குறாங்க. எங்க யூஎஸ்ல. டர்மரிக் அந்த ஊர்ல முளைக்குமா? ஃபுல்லா ஐஸும் பனியுமா இருக்கிற ஒரு ஊர்ல. அங்க என்ன சொல்றாங்க, டர்மரிக் பவுடர் வந்து வூண்ட் ஹீலிங் ப்ராப்பர்ட்டி இருக்கு. இதெல்லாம் நம்ம பல வருஷமா நம்ம நம்ம சொல்லுவோம்ல, பாட்டி வடை சுட்ட கதை மாதிரி கீழே விழுந்தா மஞ்சப்பொடி வைங்கன்னு சொல்லுவாங்க. கிருமி நாசினி. வெளியே போயிட்டு வந்தா வாசல்ல என்ன பண்ணுவோம், அந்த மஞ்சள் தண்ணி தெளிப்பாங்க. எதுக்கு? அப்போ வேப்பில கட்டி வைக்கிறது. கிருமி நாசினிங்கிறது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். இது பண்றோம். ஆனா என்ன பர்பஸ்க்கு பண்றோம் நிறைய பேருக்கு தெரியாது. சாஸ்திரமா பண்ணுவோம், சம்பிரதாயமா பண்ணுவோம். சில பேர் இதெல்லாம் மருந்துன்னு சொல்லிட்டாங்க அதனால குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பண்ணுவோம். அப்ப இந்தியன் கவுன்சில் ஃபார் சயின்டிபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் இவங்க வந்து இது ஒரு நல்ல இடம். சிஎஸ்ஐஆர் எல்லாம் நிறைய சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து இங்க போய் கோர்சஸ் எல்லாம் பண்ணுவாங்க, இன்டர்ன்ஷிப் எல்லாம் போவாங்க. இங்க ஏதோ ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன். அண்ட் இங்கதான் போய் அவங்க என்ன பண்றாங்க, தெரிய வருது என்னது மஞ்சளுக்கு நீ பேட்டன்ட் வாங்குறியா அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இப்ப நம்ம சொல்லுவோம்ல, தென்னை மரம் வந்து கேரளால நிறைய இருக்கு. அந்த ரிவர் பெல்ட் எல்லாம் எங்க இருக்கும் அங்க தென்னை மரம் இருக்கும். கொஞ்சம் வறட்சி இருக்க ஊர்ல எல்லாம் பனைமரம் தான் இருக்கும். அப்போ பனைமரம் வறட்சி இருக்க ஊர்ல சரி ஏதோ ஒரு ஊர் ராஜஸ்தான் மாதிரி ஒரு நல்ல டெசர்ட், தார் டெசர்ட் வச்சுக்கலாம். அந்த ஊர்ல இருக்கவங்களுக்கு போய் தென்னை மரத்தை நாங்க தான் கண்டுபிடிச்சோம் பேட்டன்ட் வாங்கினா எப்படி இருக்கும் அந்த கதை இது. அவன் போய் டேர்மரிக்கு பேட்டன்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்ஜெக்ஷன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்பதான் இந்த கேஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். இந்தியா வந்து அந்த டைம்லயே they spend $15,000
அந்த நாட்டுல ஒரு அட்டார்னிய வச்சு அவர் அந்த கேஸை நடத்திருப்பாரு ஆன் பிகாஃப் ஆஃப் இந்தியா. இந்தியன் கவர்மெண்ட் என்கேஜஸ் தட் பர்சன் அஸ் அன் அட்டார்னி, அங்க கேஸ் நடத்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ரம் 32 ஸ்கிரிப்சர்ஸ் நம்ம ரெஃபரன்ஸ் கொடுக்குறோம். சான்ஸ்கிரிட், உருது, ஹிந்தி, தமிழ் அப்படின்னு எங்கெங்கெல்லாம் இந்த மஞ்சள் பத்தி தொல்காப்பியத்துல சொன்னாங்க, அப்புறம் அந்த மாதிரி என்னென்ன ஸ்கிரிப்சர்ஸ் எல்லாம் சொன்னாங்களோ இவ்வளோ ரெஃபரன்ஸ் இருக்கு. இட் இஸ் அவர் ட்ரெடிஷ்னல் நாலேஜ். அண்ட் சின்ஸ் இன்னைக்கும் வயிறு வலிக்குது, வயிற்றுல பூச்சி இருக்குன்னா பால்ல மஞ்சள் பொடி கலந்து தான் கொடுக்குறாங்க எங்க வீட்டுல. சமையலுக்கு நாங்க அதை யூஸ் பண்றோம். மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்பர்ட்டிஸ், மிளகு, சீரகம் எல்லாமே, பூண்டு எல்லாமே இது இருக்கிற இவ்வளவு மெடிசனல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஸோ யூ கேனாட் கிளைம் பேட்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தென் த பேட்டன்ட் டு தட் பர்டிகுலர் டர்மரிக் வாஸ் ரிவோக்டு. ஒரு பெரிய பேட்டிலுக்கு அப்புறம் இட் இஸ் ரிவோக்டு. இந்த கேஸ்க்கு இதே மாதிரி இன்னொரு கேஸும் இருக்கு, அதையும் நான் சொல்றேன். They says that the turmeric was an old art of healing wounds. இத போய் இது வந்து ட்ரெடிஷனல் நாலேஜ். நான் இதுக்கு முன்னாடி ஸ்லைட்ஸ்ல பார்த்தோம் இல்லையா, இண்டிஜினியஸ் நாலேஜ், ட்ரெடிஷன், கல்ச்சர், இதெல்லாம் எங்க கல்ச்சர்லயே இருக்கு. எங்களுக்கு இதை நீ கண்டுபிடிச்சு நீ சொல்ற, அதை நாங்க டிஃபால்ட்டா தெரிஞ்சோ தெரியாமலோ நாங்க யூஸ் பண்ணிட்டே இருக்கோம் அப்படிங்கறது எல்லாமே சொல்லி ஒரு பெரிய லீகல் பேட்டிலுக்கு அப்புறம் இந்த கேஸை நம்ம வின் பண்ணோம். நெக்ஸ்ட் இதே மாதிரிதான் கிராஸ் பிரீடிங் அப்படின்னு நம்ம பேட்டன்ட் பத்தி அங்க பேசும்போது சொல்லியிருந்தேன், அதெல்லாம் புதுசா அப்படின்னு சொல்லிட்டு. பாஸ்மதி ரைஸுக்கு ஒருத்தர் பேட்டன்ட் வாங்குறாரு 20 வெரைட்டிக்கு. திருப்பியும் நம்ம போறோம் ரைஸ் டெக்னு ஒரு கம்பெனி, டெக்ஸாஸ் கம்பெனி. ரைஸ் அப்படிங்கறதே ஏசியா பசிபிக்ல இந்தியா, பாகிஸ்தான், தாய்லாந்து இந்த மாதிரி ஏரியால இருந்துதான் உங்களுக்கு வருது. உலகம் பூரா ரைஸ் போகுது. ரைஸ் இஸ் நாட் யுவர் நேட்டிவ். இது நீங்க என்னமோ நீங்க வந்து எப்படி வாங்கலாம்? கிராஸ் பிரீடிங் அப்படிங்கிறது ட்ரெடிஷனலா ஊர்ல இருக்கிறது. நீ கிராஸ் பிரீட் பண்ணி ஒரு வெரைட்டியை கண்டுபிடிச்ச அப்படிங்கிறதுக்காக பெரிய சேஞ்சஸ் இருக்க போறது இல்ல. ஒரு ஸ்டார்ச் இண்டெக்ஸ் ஒரு ரைஸுக்கு பாக்குறோம்னா மோரலஸ் இட் இஸ் கோயிங் டு பி சிமிலர் தான் இருக்க போகுது அப்படின்லாம் சொல்லி ஒரு வழியா இதுக்கும் நம்ம பாஸ்மதி எக்ஸ்போர்ட் நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு. அப்புறம் இந்த நாட்டின் நல்லுறவு இது எல்லாமே சேர்ந்து எல்லாமே இந்த மாதிரி கன்சிடரேஷன் எல்லாம் பண்ணி கரெக்டா அந்த ரைஸ் டெக்கே என்ன பண்ணிருச்சு, ஒரு 3க்கு மட்டும் பேட்டன்ட் கொடுங்க. ஏன்னா இங்க நாங்க ஜீன் மாதிரி டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணி புது வெரைட்டியே கொண்டு வந்திருக்கோம். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஜெனரல் ரைஸோட இதெல்லாம் அனாலிஸ் பண்ணி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அப்ப மீதி எல்லாமே என்ன பண்றாங்க, பாஸ்மதிங்கிற பேரே நீ ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணக்கூடாது, இதுவே இங்க இருந்து வந்ததுதான் அப்படின்னு சொல்றாங்க. தென் தே கிவ் டிஃப்ரெண்ட் நேம்ஸ் லைக் தாய்மதி, ஆம்பதி அப்படின்லாம் பேர் வச்சுக்கிட்டாங்க. வேற பேர்லாம் பண்ணி they started giving. Then they withdraw nearly ஒரு 17 பேட்டன்ட் அப்ளிகேஷனை வித்ட்ரா பண்ணிக்கிறாங்க. அண்ட் ஃபார் ஃபியூ 1 or 2 they get a patent. ஸோ இந்த மாதிரி ரைஸ் டெக் இந்த மாதிரி கம்பெனிஸை நம்ம சொன்னோம் இல்லையா, ட்ரெடிஷனல் நாலேஜை எக்ஸ்ப்ளாய்ட் பண்றது. இங்க இருந்து ஒரு விஷயம் போகுது, நீங்க அங்க அதை முளைக்க வச்சுக்கிறீங்க. ஒரு ஏதோ ஒரு க்ளோஸ் என்விரான்மெண்ட்ல கூட நாளைக்கு அங்க மஞ்சள் முளைக்கலாம், பெப்பர் செடி அங்க வரலாம், எது வேணாலும் நடக்கலாம். அங்க இந்த என்விரான்மெண்ட்லயும் இப்ப எல்லாத்தையும் வளர்க்கக்கூடிய ஹைட்ரோபோனிக்ஸ் மெத்தட்னு ஒன்று சொல்றோம். நம்ம மண்ணே இல்லாம செடி வளர்க்குறோம், தண்ணியே இல்லாம செடி வளர்க்குறாங்க, காத்துல இருந்து தண்ணி எடுக்கிறோம், நிறைய பண்றோம் நம்ம இப்போ. அப்போ இந்த மாதிரி ட்ரெடிஷனல் நாலேஜ் இட் இஸ் கால்டு பயோபைரசி. இப்போ பயோபைரசி நம்ம ஏன் சொல்றோம்? இந்தியா மாதிரி ஒரு நாடு, ஆப்பிரிக்கா மாதிரியான ஒரு நாடு, இட் இஸ் ரிச் இன் ஃப்ளோரா அண்ட் ஃபானா. சுத்தி நம்ம கிட்ட என்ன ஒரு ஊரை பாத்தீங்கன்னா அது வெறும் பனியா தான் இருக்கு. இங்க என்ன இருக்கு, ஒரு 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 நாட்டுல ஒரு எண்டுல பனி பெய்யுது, ஒரு எண்டுல 1000 ரிவர் இருக்கு, 7000 மவுண்டன்ஸ் இருக்கு, டைவர்சிஃபைடா இருக்கும் நம்ம. ஸோ இங்க நிறைய இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லுவோம், நான் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் படிக்கும் போது மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் அங்க வந்து அது சயின்ஸ் ரிசர்ச் ஹப் எப்பயும் பண்றாங்க. பட் அது அப்போ ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஒரு 10-15 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம். இப்போ எங்க கிளாஸ் எடுத்த சயின்டிஸ்ட் அந்த சார் சொல்லிட்டு இருக்காங்க, இவ்வளோ ஒரு சன்னுக்கு பக்கத்துல ஏதாவது மைக்ரோ ஆர்கானிசம் இருக்கும் நம்ம நினைச்சு பார்க்க முடியுமா? இட் பர்ன்ஸ் எவ்ரி திங். நம்ம நார்மலா ஒரு 100 டிகிரிஸ்க்கு மேல போச்சுன்னா கிளாஸ் மெல்ட் பண்ணிடுறோம், நிறைய ஹை ஃபயர்ல மெட்டல்ஸ் மெல்ட் பண்றோம். சீயிங் அண்ட் ஹி சேஸ் இந்த இடத்துல என்ன இருக்கும், அங்க இருக்கிற ஒரு ஏதோ கிளறும் போது ஒரு ஃபாரினர் வரும்போது பார்த்துட்டு இவ்வளோ ஹையா ஒரு டெட் பாடி எரியுது அந்த இடத்துல அப்படிங்கும் போது புது ஸ்ட்ரெயின் ஆஃப் பாக்டீரியா இஸ் பீன் ஃபவுண்ட் ஃப்ரம் தட் பர்டிகுலர் பிளேஸ். அப்போ எவ்வளவு இடத்துல எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. நம்ம இன்னைக்கு நீங்க சொல்றோம் அந்த இந்த ஃப்ராக் அந்த ஃப்ராக் நம்ம அதெல்லாம் ரெக்கார்ட் பண்றோம், இந்த டைனோசர் செத்து போன மாதிரி இப்ப நிறைய எக்ஸ்டிங்க்ட் ஆயிட்டு இருக்கு. நம்ம கண்டுபிடிச்சது இத்தனை, கண்டுபிடிக்காம இன்னும் நம்ம இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கோம், புது வெரைட்டி ஆஃப் ஸ்குரில் கண்டுபிடிச்சிருக்கோம் நாங்க அப்படின்றாங்க ஏதோ ஒரு ஊர்ல. அப்ப அது ஏதோ பார்ட் ஆஃப் ஒரு இடத்துல இருக்காங்க, நம்ம கண்ணுக்கு படாம ஒன்னோ ரெண்டோ எங்கேயோ தப்பிச்சு பொழிச்சு வாழ்ந்துட்டு இருக்கு. ஸோ மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், வைரஸ், எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இவ்வளோ ஹீட்டை தாங்குற
தாங்குற மாதிரி ஒரு வைரஸ் இருக்கு, இவ்வளவு ஹீட் தாங்குற மாதிரி ஒரு பாக்டீரியா இருக்கு. So, அந்த மாதிரி சொல்றேன். நம்ம நிறைய விஷயங்கள் இங்க இருந்து எடுத்துட்டு போயிட்டு அதுக்கு என்ன ஸ்பெசிபிக் கேரக்டர்ஸ் இருக்கு, குவாலிட்டிஸ் இருக்கு, ரிசர்ச் பண்ணுவாங்க, அதுல இருந்து ஏதோ ஒண்ணு கண்டுபிடிப்பாங்க. பட் இட் பிலாங்ஸ் டு விச் பிளேஸ்? ஓகே. சோ இப்ப அதே மாதிரி என்னென்ன வேலைலாம் நடந்தாங்கன்னா, இந்த பாவக்காய், நவாப்பழம், நீமு, புளி, அஸ்வகந்தா இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் இங்க இருக்கிற நம்ம ஆளுங்க கூட அங்க போய் ரிசர்ச் பண்றோம்னு சொல்லிட்டு இந்த அவங்களுக்கு தெரியும் மிளகு சாப்பிட்டா இப்படி ஆயிடும்னு. உடனே அதை ரிசர்ச் பண்ணி இதுல இந்த இன்கிரீடியன்ஸ் நம்மளுக்கு மிளகுன்னு தான் தெரியும். அதுக்குள்ள சோடியம் இருக்கு, காப்பர் இருக்கு, அயன் இருக்கு, இந்த விட்டமின் இருக்கு, அந்த விட்டமின் இருக்கு. எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி பிரிச்சு இவ்வளவு இருக்கு, இந்த ப்ராப்பர்ட்டி அதனால இதுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி பேட்டன்ட் வாங்க ட்ரை பண்ணுவாங்க. ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ டெவலப் நேஷன்ஸ்ல இந்த மாதிரி ரிசர்ச் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருந்திருக்கு. ஸோ இண்டிஜினியஸ் நாலேஜ்னு ஒன்று இருக்கு. இதெல்லாம் நம்ம கர்டைல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா வந்து இதுல ஒரு ஸ்டெப் எடுத்தாங்க இந்த கேஸ் அப்போ. ட்ரெடிஷனல் நாலேஜ் டிஜிட்டல் லைப்ரரி அப்படின்னு ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணுச்சு நம்ம கவர்மெண்ட். ஸோ அதர் நேஷன்ஸ் நீங்க ஏதாவது ஒன்று கிளைம் பண்றீங்க அப்படின்னா வி வில் சர்ச் ஹியர். இந்த டிஜிட்டல் லைப்ரரி என்ன சும்மா நீ மிளகு சீரகம் போட்டா வந்துருமா? இல்ல. எப்படி நம்ம டர்மரிக் 32 ஸ்கிரிப்சர்ஸ்ல இருந்து ரெஃபரன்ஸ் எடுத்தோம், அந்த மாதிரி எல்லா ரெஃபரன்ஸையும் எடுத்து எல்லாத்தையும் ஒரு இடத்துல வச்சுட்டு நீங்க யார் எதை கேட்கணும் எதை கேட்க கூடாது, நாங்க என்ன பண்ணுவோம் அப்படிங்கறதெல்லாம் காட்டணும். இந்தியா டுக் கிரேட் ஸ்டாண்ட் இந்த கேஸ்லாம். ஸோ இதை பேஸ் பண்ணி என்ன ஆச்சு, அங்க பேட்டன்ட் அப்ளிகேஷனை நிராகரிச்சு அவங்களுக்கு கொடுத்தாங்க. இப்போ பேட்டன்ட்டுக்கு பார்த்தோம். இப்போ இங்க பார்க்கலாம் ட்ரேட்மார்க் டொமைன் நேம் டிஸ்பியூட். இந்த இடத்துல சைபர் ஸ்பேஸ்ல வந்துச்சு. இப்போ டைட்டன் இண்டஸ்ட்ரீஸ் வெஸ் பிரசாந்த் கூரப்பட்டி. இவர் என்ன பண்ணிட்டாரு தெரியுமா? டைட்டன் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச பிராண்ட், உலகம் பூரா டைட்டன் வித்துட்டு இருக்காங்க. இவர் என்ன பண்றாரு, டைட்டனஸ் இந்த மாதிரி நிறைய நேம்ஸ்ல வெப்சைட் வாங்கி வச்சுக்கிறாரு. அப்ப எல்லாரும் சும்மா டைட்டன் அப்படின்னு போட்டா எல்லாம் நினைச்சுக்கிறாங்க போய் டூப்ளிகேட் எல்லாம் விற்கிறது அந்த இடத்துல. இங்க டொமைன் நேம் டிஸ்பியூட். டைட்டன்ங்கிற நேம் எங்களோடது, நாங்க பரம்பரையா எத்தனையோ வருஷமா 100 வருஷமா டைட்டன்ங்கிற ஒரு பிராண்ட் இருக்கு, எங்க குரூப் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவருக்கு அன்ஃபேர் கெயின். நீ பண்ணது இன்னொருத்தனுடைய நல்ல பேரு, அவ தரம், நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வரும்ல, தரம் நிரந்தரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னுமே வந்து டைட்டன் தனுஷ்க்கு கோல்ட் பியூரா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு நல்ல பேர் சம்பாதிச்சு வச்சிருக்கேன். என் பேரை இவன் எடுத்து அவன் பாட்டுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கான். பட் வாட் வி பிலீவ், ஓ இது டைட்டன் போட்டிருக்கா, இது டைட்டன் கம்பெனியா தான் இருக்கும், நல்ல ப்ராடக்டா இருக்கும் அப்படின்னு நம்ம நம்பி வாங்குறோம். So he is gaining an unfair, he is playing an unfair game. He is gaining an unfair gain in the market. அப்ப என் ப்ராடக்ட் ஆக்சுவலா ஒண்ணு இருக்கும், அதுக்கு நான் கூட வேற ஏதோ ஒரு பேர் வச்சிருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். டைட்டன்லயே நான் ஒரு விஷயம் பண்றேன், ஒரு மிக்சி பண்றேன். இன்ஸ்டெட் ஆஃப் கிவிங் அ நேம் டைட்டன், ஐ வில் புட் டீ அப்படின்னு மட்டும் போட்டிருப்பேன். ஆனா பாக்குறவன் என்ன நினைப்பான், ஏதோ டீயா ஏதோ புது பிராண்ட் போல அப்படின்னு நினைச்சுப்பாங்க. வேற சொல்றேன் டைட்டன் அப்படின்னு எழுதி வச்சிருப்பான், ஆனா வேற ஒரு மாதிரி ஏதோ டீயை கொஞ்சம் கோணலா ஏதோ கொஞ்சம் சாட்சி வேற கலர்ல ஏதோ போட்டுருக்கலாம். ஆனா டைட்டன்ங்கிற பேர் பார்த்தோன்னே என்ன தோணும், டைட்டன் பிராண்ட் போல. நிறைய கம்பெனி வச்சிருக்காங்க, அதுல இது ஒண்ணு. இந்த மிக்சி வாங்கிட்டு போங்க, அன்ஃபேர் கெயின் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டொமைன் நேம் பிலாங்ஸ் டு டைட்டன் அப்படின்னு கோர்ட் வந்து அந்த இடத்துல தீர்ப்பு சொல்லிடுச்சு. நெக்ஸ்ட் இஸ் டாடா சன்ஸ் லிமிடெட் வர்ஸ் மனு கசூரி. இங்க என்ன பண்ணிடுறாரு, ட்ரேட்மார்க் டாடா அப்படின்னு ஒரு ட்ரேட்மார்க் வாங்குறாரு அவரு. கன்ஃபியூசிங்லி சேம் அண்ட் சிமிலர் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ட்ரேட்மார்க்கை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க, யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் இந்த ரெண்டு பிக்சர் பாத்தீங்கன்னா தெரியும். இந்த போட்டோ வந்து ஒருத்தர் எடுத்திருக்காரு, ஒரு 2 பர்சன் வச்சு எத்தனை நாய்க்குட்டியை கையில வச்சு. இதே மாதிரி இன்னொருத்தர் என்ன பண்றாரு, அதே மாதிரி ஒரு சிலை செஞ்சு விற்கும் போது இதை கொஞ்ச நாள்ல அவர் கண்டுபிடிக்க, இது என்னோட போட்டோ அப்படியே சிமிலர் எக்ஸாக்ட் அப்படியே இருக்கு 2 காப்பியும். அவர் உடனே மானிட்டரி செட்டில்மெண்ட் கேஸ் போடுறாங்க. அந்த கோர்ட் ஃபேவர்ஸ் ஹிம். கூன்ஸ் வந்து ரோஜருக்கு பணம் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. லீகல் ஃப்ரேம் ஒர்க் என்னெல்லாம் இருக்கு, பேட்டன்ட் ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு பேட்டன்ட் ஆக்ட் 1917 நமக்கு இருக்கு. 1955லயே பேட்டன்ட் வாங்க போயிட்டோம், எங்க அஞ்சலுக்கு பேட்டன்ட் வாங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த பேட்டன்ட் டெர்மினிட்டி நீம் என்னடா மாத்தி மாத்தி வாங்கிட்டு இருக்காங்க, நம்மளாம் உஷாராகி இப்பதான் ஆக்டே போறோம். காப்பிரைட் ஆக்ட், காப்பிரைட்ல முன்னாடியே போட்டோம் நம்ம. ட்ரேட்மார்க் டிசைன்ஸ் ஆக்ட், ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன் ஆஃப் கூட்ஸ் ஆக்ட் 1999. ஸோ இதெல்லாம் எங்கேயோ ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்குன்னு ஒரு லெஜிஸ்லேஷன் வேணும், நமக்குன்னு ஒரு டிஜிட்டல் லைப்ரரி வேணும் ஃபார் ட்ரெடிஷனல் நாலேஜ். இதெல்லாம் நம்ம ரியலைஸ் பண்றோம். அண்ட் வி ஃபாட், வி டுக் அவர் ஸ்டாண்ட் அண்ட் வி ஃபாட் அட் த பிளேஸ் டு எஸ்டாப்ளிஷ் அவர் ரைட் அந்த இடத்துல. நெக்ஸ்ட் இஸ் பேட்டன் ஃபார் டெலிஃபோன், டிஷ்வாஷர், லைட் பல்ப், இது எல்லாமே நம்ம பார்த்தோம். அடுத்து ட்ரேட்மார்க். இப்போ பார்த்தா நைக்கு, ஷெல் பெட்ரோலியம், இந்த ஸ்டார் பக்ஸுக்கு டீ கடைக்கு டாடா ஸ்டார் பக்ஸோட லோகோ, ஆப்பிள், மெக்டொனால்ட்ஸ்,
அண்ட் இட்ஸ் ஒன் ஃபேமஸ் த ரவுண்ட் டாட் இருக்கிறது. இட் இஸ் லைக் ரிலையன்ஸ் மாதிரி எல்லாமே அந்த அந்த மாதிரி வேற நாட்டுல இருந்த ஒரு சூப்பர் மார்க்கெட்னு சொல்லலாம். அவங்களோட டார்கெட் அந்த இடத்தோட பேரு. அதான் கீழே ஆர் அப்படின்னு போட்டிருக்காங்கன்னா அது ரெஜிஸ்டர்ட் ஆயிடுச்சு. ரெஜிஸ்ட்ரேஷன்ல இருக்கு. டிஎம் அப்படின்னு போட்டாங்கன்னா ட்ரேட்மார்க் வந்துருச்சு. ஸோ இதெல்லாமே வந்து ட்ரேட்மார்க். காப்பி ரைட் ஃபார் லிட்டரரி பெயிண்டிங் ஒர்க்ஸுக்கு. அண்ட் நம்மளோட ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன்ஸ் சும்மா கொஞ்சம் ஃபியூ போச்சம்பள்ளி, சில்க்ஸ், ஒரிசா ஐகாட்டு, மதுபானி பெயிண்டிங்ஸ் ஆஃப் பீகார், கட்ச் எம்ப்ராய்டரி ஒர்க் ஆஃப் குஜராத். இதெல்லாம் ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க. மைசூர் சில்க் எக்ஸ்போர்ட்லாம் பண்றோம். அந்த ஆரன்முல்லா கண்ணாடி, காஞ்சிபுரம் சில்க், சேலம் ஃபேப்ரிக். ஈவன் தெர் இஸ் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. நம்மளோட ஊர் லுங்கி இருக்குல்ல, இந்த லுங்கி எல்லாம் வந்து அப்ப எக்ஸ்போர்ட் பண்றாங்க. பிரிட்டிஷ்லாம் நம்மள ரூல் பண்ணிட்டு இருந்தது. இல்ல ரூல் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் 1970s, 60s, 50s, 40s, 30s, 20s அந்த மாதிரிலாம். அப்போ இங்க இருந்து லுங்கி எல்லாம் போகுது சேலம்ல. இந்த இடத்துல இருந்து இந்த கலர் கலர் செக் போட்ட லுங்கிஸ் எல்லாம் அதுல கோட்டு, சூட், ஷர்ட் எல்லாம் தைச்சு போடுறாங்க. நவ் ஆல்சோ இட் இஸ் அகைன் பிகமிங் a trend லுங்கி ட்ரெஸ்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு சுடிதார் டாப் எல்லாம் தைச்சு போட்டுக்கிறோம். இந்த கட்டம் போட்டு இருக்கும்ல, நம்ம பார்த்துருப்போம். நம்ம வீட்டுல பேரண்ட்ஸ், பிரதர்ஸ் எல்லாமே ஜென்ஸ்மே யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆப்பிரிக்காக்கெல்லாம் போகும்போது அந்த கடையில அதை கட் பண்ணி அழகா இருக்கும்போது டர்பன் மாதிரி தைச்சுக்கிறது, ட்ரெஸ் பண்ணிக்கிறது இதெல்லாமே நடந்திருக்கு. அப்போ இந்த லுங்கில வந்து சாயம் போக ஆரம்பிக்குது. வெரி ஃபேமஸ் ஃபேப்ரிக் பிராண்ட். They were exporting this there. The knack is போனா சாயம் போகுது. சாயம் போனா என்ன ஆகும்? ஃபேட் ஆகும். How a marketing strategy is being made? A fabric that bleeds. So every time you wash, சாயம் போது வாங்காம இருக்கான். இப்ப என்ன சொல்றோம்? அது ஒரு ஃபேஷன். ஃபர்ஸ்ட் போட்டா ரெட்டா இருக்கும். அடுத்து போட்டா கொஞ்சம் ரெட் கம்மியா இருக்கும். அப்படியே ஒரு 10 வாஷ் ஆச்சுன்னா அது அப்படியே பிங்கா மாறிடும். அதுக்கப்புறம் அங்கங்க வெள்ளையா இருக்கும். இவ்வளவு சொல்றோம். ஸோ சூப்பர் ட்ரெண்டர்ஸ். இந்த ஃபேப்ரிக் தட் ப்ளீட்ஸ் அப்படின்னு போட்டு விற்கிறாங்க. இப்ப சாயம் போயிடுச்சு அப்படிலாம் இல்ல. நான் ஏற்கனவே 100 எத்தனையோ டன் வாங்கி வச்சுட்டு இதை நான் விற்கணும். இதெல்லாமே ஒரு டாக்டிஸ். ஐம் ஜஸ்ட் சேயிங். இப்ப இதுவுமே ஃபேப்ரிக் தட் ப்ளீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாமே ஒரு ப்ரொடெக்ஷன் வாங்குவாங்க. பட் அதுக்கு ப்ரொடெக்ஷன் கேட்கும் போது என்ன ஆகும்? இது இப்போ பசவா இப்படிதான் பண்ணுங்கிறதெல்லாம் இல்ல. அதுவா அப்படி ஆகுது. ஸோ ஐம் ஜஸ்ட் சேயிங் சம் ஸ்ட்ராட்டஜி வில் பி பிளேட் பை சம் பீப்புள் ஹியர் அண்ட் தேர் ஆல்வேஸ். அண்ட் இந்த விஷயம் வந்து டிசைனுக்கு நம்ம சொல்றோம். ரிலாக்ஸோ ஃபுட்வேர்ஸ் லிமிடெட் வெஸ் கொலைட் இண்டஸ்ட்ரீஸ். இதுல என்ன ஆயிடுது? 2017ல யூனிக் டிசைன் ஆஃப் தேர் ஷூ. ஒரு சைடு இருக்கிறது ஒரிஜினல் ப்ராடக்ட், அடுத்த சைடு இருக்கிறது ரெப்ளிகேட்டட் ப்ராடக்ட். கோர்ட் என்ன சொல்லிட்டான்? அந்த டிசைன் ஆக்ட்ல இவன் 2017லயே வாங்கி டிசைனை ரெஜிஸ்டர் பண்ணிட்டான். அவன் வந்து லீகலி என்டைட்டில் டு த கிளைம். நீங்க அதே மாதிரி மார்க் எல்லாம் பண்ணக்கூடாது. டிசைன் ஆக்ட் கீழே இட் இஸ் பீன் ப்ரொடெக்டடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யூஸ் பண்றதை ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லி கோர்ட் வந்து சொல்லிடுச்சு. சிமிலரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தி டிஃபெண்டன்ட் பிளெயின்டிஃப் வந்து ரிலாக்ஸோ, டிஃபெண்டன்ட் வந்து அக்வாலிட்டி ஷுட் நாட் யூஸ் இட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பார்த்தாலே தெரியுது ஒரே மாடல் என்ன டிசைன் அப்படியே இருக்கு. சும்மா அங்க 2 புள்ளி வச்சுட்டு 4 கோட்டுக்கு மேல 2 ஸ்லீப்பிங் லைனை போட்டா புது டிசைன் சொல்லிட முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இதெல்லாம் தான் நம்ம வந்து இன்னைக்கு பார்த்தா அறிவுசார் சொத்துக்கள். இந்த சொத்துக்களை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும்னு பார்த்தோம். என்னென்ன கேசஸ் இருந்திருக்கு, எப்படி நம்ம அதுல இருந்து மீண்டு வந்தோம் அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். கொஸ்டின் பேப்பர்ல இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒர்க் ஷீட்டை உங்களுக்கு ஷேர் பண்றோம். அதை ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா. தேங்க்யூ ஸோ மச்.